Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது DBS பேங்க் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த பேங்கிங்கில் மேனேஜர் லெவலில் ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா DBS, அதாவது டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் லிமிடெட் அப்படிங்கிற பேங்க்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இந்த ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஒர்க் ஃப்ரம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள் அப்ளை பண்ணாலும் ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எங்கே இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் சென்னையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இது பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 18,000 இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் சேல்ஸ் செக்டாரில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 29,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெர் மந்த்துக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ப்ளஸ் கமிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளை பிஃபோர் 20 ஜூன் 2022, அதாவது ஜூன் 20 நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்னொரு 1 மந்த் இருக்கேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. மேபி இந்த 30 வேகன்சி குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதிகமாகருக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த ஒரு டெஸ்ட்டுமே இருக்காது, ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான். இந்த HR டேரெக்டாக ஹையர் பண்ணுறதுனால இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு பேங்கிங் செக்டாரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை. ஜாப்போடைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் பேங்கிங் தான். உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழே அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாப்புடைய பர்பஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 actors பேங்க்கு, CASA, கஸ்டமர் சர்வீஸ், சேலரி அக்கௌண்ட்ஸ் அண்டு கிராஸ் செல் மல்டிபிள் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கீ அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வரும்போது ப்ரொஃபர்டு குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் தான். கிராஜுவேட் மீன்ஸ் டிகிரி. நீங்கள் டிகிரியில் என்ன செக்டர் எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது ஒரு இன்டர்ன்ஷிப் கிடையாது. சரிங்களா? இது காலேஜ் படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் சென்னையில் லொக்கேஷனில் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய பீப்புளும் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் ஆர் மினிமம் 6 month ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஜாப்புக்கு ஃப்ரெஷர், நீ காலேஜ் படித்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வரவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனியில் பேங்கிங்கில் மட்டும் கிடையாது, சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லை பேங்கிங் செக்டர் ஃபினான்ஷியல் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 6 month இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ரெண்டாவது குட் கம்யூனிகேஷன் அண்ட் லிசனிங் ஸ்கில் இருக்கணும். கோல் டார்கெட் ஓரியன்டாக ரிலேட்டடான உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸலண்ட் வெர்பல் அண்டு ரைட்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெக்னிக்கல் ஸ்கில்லு, பேங்கிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்கில் அண்டு வித்து டிஜிட்டல் நாலேஜ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தனியாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுமாதிரி சொல்லலை. அதேமாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் ஃப்ரெஷர்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் பேஸ்டு உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டிஜிட்டல் ஒரு நேஷனல் மயமாகப்பட்ட பேங்க்கு. இந்த பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கோர்மா அப்படிங்கிற இந்த ஜாப்லுக்கு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.